எனக்கு பயங்கர டயர்டாக இருக்குது, நான் என்ன பண்ணுறேனே தெரியல, எப்போ பார்த்தாலும் படுத்து தூங்கலான் இருக்குது, பகலில் தூக்கம் வருது, எந்த வேலையும் என்னால் செய்ய முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உடம்பெல்லாம் வலிக்குது, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? ஸோ நம்ம பேசிக்காக ஒரு விஷயம் என்றைக்குமே பாடியை டீடாக்ஸ் பண்ணி பழகுங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை பாடி டீடாக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அன்றைக்கு மலம் கழிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 2 மெயினான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் அடிக்கடி சொல்கிறது, தலைக்கு எண்ணெய் வச்சு குளிங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ டீடாக்ஸ் பண்ணிவிட்டு நான் எங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் மெடிசன் ஒன்று இருக்குது. இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2வது நாளே பிரிஸ்க் ஆயிடுவீங்க. அதுலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம். கொஞ்ச நாள் வந்து ஒரு 6 மாதமாக அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி அது ஒரு சின்ன சேஷை மாதிரி தான் உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஸோ அதை சும்மா ஜஸ்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு வேணுங்கப்போ டக்குன்னு எடுத்து போட்டிங்கன்னா பயங்கர எனர்ஜியாக இருக்கும். நம்ம பாடி வந்து ஆக்டிவ் செல்ஸு ஜாஸ்தி ஆகும், மெட்டபாலிசம் ஜாஸ்தியாகும், டீடாக்சிஃபிகேஷனும் சேர்ந்தே நடக்கும். ஸோ ஆனால் எதுவாக இருந்தாலும் பொதுவாக 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம உடம்பை கிளென்ஸ் பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் கொலோன் கிளென்ஸ். இப்போ நிறையா மெத்தட் ஆஃப் கிளென்சிங் இருக்குது. கண்ணு கிளென்சிங், கலிக்கம் இருக்குது, மாத்திரை வசதி இருக்குது. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்தால் கூட, நிறையா வமனம், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்தால் கூட நம்ம பண்ண வேண்டியது அந்த கலோன் கிளீனிங். 2 கேப்சூல் காலையில் ஒரு 5 மணிக்கு போட்டிங்களா ஒரு 7-8 தடவை மோஷன் போகும். அப்புறம் ஒரு கர்ட் ரைஸ் சாப்பிடுங்க, அன்றைக்கி முடிஞ்சுது. அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் மைல்டான ஃபுட் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் 6 மாதத்துக்கு பாடி நல்லா டாக்ஸிஃபிகேஷன் அதிகமாக இல்லாமல் நல்லா ஆக்டிவான செல்ஸ் உருவாகும். ஃபஸ்ட் நாள் மட்டும் கொஞ்சம் டயர்டாக இருக்கும், 2வது நாள்லேருந்து பார்த்தா ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் என்ன டயர்டாக இருந்தாலும் சரி, அதை 3 நாளில் சரி பண்ண முடியும். உங்கள் சரத் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.